வாழ்க்கை வாழ்க்கை பயணம் ரொம்ப அருமையான ஒன்று. இந்த உலகத்தில் வந்தவா நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமாக வாழ உரிமை உண்டு. அந்த சந்தோஷங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மற்றவாளால் கெட்டு போகிறதுன்னு மற்றவாளால் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது நம்மளுடைய அறியாமை தான். இப்போ யாராவது நம்மளை திட்டா, யாராவது நம்மளை மனசு நோக சொல்கிறா அப்படின்னா, ஒன்றும் அந்த மனுஷாளுக்கு நம்மளை பற்றி சரியாக புரிஞ்சிருக்காது. அப்படி சரியாக புரிஞ்சு இல்லாத ஒரு மனுஷா நம்மளை திட்டினா என்ன, நம்மளை வாழ்த்தினா என்ன, அதை பற்றி நம்ம ஏன் கவலை தான் படணும். இன்னொரு வித மனுஷா பொறாமையினால் அப்படி நடந்துக்கலாம். அப்படி பொறாமைப்படுற மனுஷா நம்மளை வாழ்த்தணும்னு நம்ம ஏன் ஆசைப்படணும்? நீங்கள் என்ன பொறாமை பேராசை பிடிச்சவாளா மற்றவாளை வாழ்த்துவாளா? அதையே நம்ம உணரக்கூடாது. அப்போ எனக்கு ரொம்ப வேண்டியவாளே என்னை ரொம்ப திட்டுறாளே அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்னன்னா, நமக்கு ரொம்ப வேண்டியவா நம்மளை திட்டுறா அப்படின்னா, அது நம்ம மேலே கோபம் இல்லை, நம்ம மேலே உள்ளூர இருக்கிற அன்பு தான் அது. அதை கோபத்தினால தான் அவளால் வெளிப்படுத்த முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவள் இருந்திருப்பாள். அதை நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ அவள் சொன்ன வார்த்தைகளுக்கு உண்டான கோப வார்த்தைகளெல்லாம் உட்காந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பிள்ளைய இப்படி உதாகரையாக வளர்த்துருக்கியே அப்படின்னு கேட்டால், அந்த வார்த்தைக்கு நம்ம பவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம குழந்தைய நான் நன்னா வளர்க்கணும் போல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த குழந்தைய நன்னா வளர்க்கணும், அவ்வளோதான். அதனால் நம்ம மேலே ரொம்ப அன்பு கொண்டவாளும் சில சமயத்தில் டஃப்பாக பேசுவாள். நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம் அப்படி பேசுவான்னு. ஆனால் அந்த வார்த்தைகளை நம்ம இந்த மாதிரியான சேலஞ்சாக, சரி நம்ம நன்னா வரத்துக்கு தான் அப்படி சொல்லியிருக்கா போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மன்னிச்சுட தெரிஞ்சுக்கணும். மன்னிக்கிறதும் மறக்கிறதுனா நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை இனிமையாக இருக்கும். நான் அதெல்லாம் மறக்க மாட்டேன், அதெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன், நான் அதே தான் நினச்சிட்டு இருப்பேன் அப்படின்னா, அப்படி சொன்னவெல்லாம் நம்மளை வாழ விடாத பண்ணலை. நம்மளை வாழ விடாத பண்ணிட்டு இருக்கிறது நம்ம மனசு, நம்ம பிடிவாதம், நம்ம கோபம், நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோபமான சாத்திரமான உணர்வுகள் தான். அது நமக்கு பல விதத்துலேயும் உடம்புக்கு இன்னல் கொடுக்கும். கோபமான சாத்திரமான உணர்வுகள் சிறுநீரகத்தில் கற்களை ஏற்படுத்தும். சிறுநீரக நோயிலேருந்து புற்றுநோய் வரைக்கும் நமக்கு கொண்டு அழகாக கொடுக்கும். அது கோபம் நுரையீரலை பாதிக்கும். இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, உண்மை. மருத்துவ ரீதியிலேயே விஞ்ஞானத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. கோபத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அப்போ எல்லோரெல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம், நம்ம சொரணேற்று போய் வாழ்ந்துட்டுருக்கணும். அப்படி அர்த்தம் இல்லை. நம்மளே யோஜனை பண்ணி பார்த்தா, ஒன்றும் நம்மளை பிடிக்காதவோ நம்மளை குறை சொல்ல போகிறா, அல்லது பொறாமப்படுறவங்க நம்மளை குறை சொல்ல போகிறா. பிடிக்காத நம்ம குறை சொன்னால் அது ஒன்றும் பெரிய குறையே இல்லை. அவளுக்கு நம்மளை பிடிக்கல, நம்ம குறை சொல்லிகிட்டே இருக்கா, அவ்வளோதான். அதுக்கு என்ன நம்ம பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பொறாம பிடிச்சவா சொல்லிட்டு இருக்க குறைக்கும் நம்ம அர்த்தமே எடுத்துக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. அவளுக்கு ஏதோ கிடைக்கல, அந்த கோபத்தில் சொல்லிட்டு அவ்வளோதான். அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? பயண்டாக்க வேண்டியது. அன்பாக இருக்கிறவளே ஒரு சமயம் கோச்சுட்டான்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு யோஜனை பண்ணி பார்த்து அந்த குறையை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிற மாதிரியே அவள் சொன்ன வார்த்தைகளை பெருசாக எடுத்துட்டு கஷ்டப்பட்டுக்க வேண்டிய அவசியம்ன்றது கிடையாது. முதல்ல நாம் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு கடவுளால் கொண்டு தரப்பட்ட ஒரு ஜீவன். நம்ம பிறக்கிறதுக்கு நம்ம அம்மாவோ அப்பாவோ காரணக்கர்த்தாக்களாக இருக்கலாம். ஆனால் நாம் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணம் கடவுள். கடவுளை நம்பி தான் பிறந்தோம், கடவுளை நம்பி தான் போக போகிறோம். இப்படி பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் போக தான் போகிறோம். இருக்கிற ஆயுள் முழுக்க அவள் அதை சொன்னான். அதனால மனசு நொந்து போச்சு. இன்னொருத்தர் இன்னொன்று சொல்லுவா, அதுக்கு நீ மனம் நொந்து போவ. இன்னொருத்தர் இன்னொன்று சொல்லுவா,
இப்படி அந்த மனசு நொண்டு போயிட்டா வாழ்க்கையே வாழ்ந்து முடிச்சுட்டேன்னா அப்புறம் உனக்காக என்னதான் என்னைக்கு தான் நீ வாழ்வ? உனக்கான வாழ்க்கை என்னைக்கு இருக்குது உனக்கு? அப்போ உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணுன்ற எண்ணம் இல்லை. அந்த எண்ணம் இருந்ததுன்னா நம்ம இதெல்லாத்தையும் கொஞ்சம் நகர்த்த பார்ப்போம். இந்த மாதிரி வேண்டாத வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம பெரிய அளவில் நம்ம எடுத்துக்கூடாது. சொல்கிற சமயத்தில் எல்லாருக்கும் சுரியில் தான் வரும். அதுக்கு திருப்பி நம்ம வார்த்தை அடிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. அது அந்த நிமிஷத்துக்கு வேணால் நமக்கு சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குமே வழியா, ஒருவேளை நம்ம சொல்கிற வார்த்தைக்கு வருகதை இல்லைன்னாக்கா அந்த வார்த்தையினுடைய பலனும் நமக்கே சேரும்போது நமக்கு இன்னும் வேதனையாக இருக்கும். இவரும் சண்டை போகிறதுக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கும், அதனால எந்த பலனும் இல்லை. ஆனால் திருப்பி அடிக்கணும், திருப்பி சொல்லணும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளே வேண்டாம். அந்த சமயத்தில் முடிஞ்சால் சிரிப்போம், இல்லையா மௌனமாக போயிடும். இதனால் நம்ம ஏமாளியோ இல்லை கோமாளியோ உடம்புல சொரணத்தவளை இல்லை, உண்மையாக வாழ்வா அப்படி தான் இருப்பார். இதுதான் இது நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம இனிமையாக வாழணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அவளும் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் ஒருத்தர் குறை சொல்லிக்காமல் ஒருத்தர் மனசு நோக கிண்டல் அடிக்கக்கூடாது. சாதாரணமாக கிண்டல் சொல்லலாம், கேலி சொல்லலாம், கேலி பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத சப்புன்னு ஒரு வாழ்க்கை வாழறதும் ஒரு வாழ்க்கை இல்லை. கணவன்னா மனைவியை சீண்டணும், மனைவினா கணவனை சீண்டணும், சகோதரன்னா தங்கச்சியை கேலி பண்ணணும், தங்கைன்னா அண்ணாவை கொக்கு காட்டணும். இது எல்லாமே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்கு மீறி வரக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்றது மற்றவாளுடைய கையில் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சா நம்மளால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இந்த உலகத்தில் நம்ம பிறப்பெடுத்து வந்தது மகிழ்ச்சியாக வாழறதுக்கு தான். அந்த மகிழ்ச்சியை நம்ம எப்போவுமே விட்டுடக்கூடாது. அது ஒன்றும் யாரும் விட்டுடவும் சொல்லலை. அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்மளோட மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் காரணம். நமக்கு பிடிச்ச உணவை ஒரு மாதத்துக்கு ஒரு தரமாவது நம்ம சாப்பிடணும். நம்மளால் ரொம்ப முடியல, ரெஸ்ட் எடுத்தே ஆகணும், அப்போ அந்த வேலையை செய்ய முடியலன்னா என்னால் இதை செய்ய முடியலங்கிறத நம்ம வாயை திறந்து சொல்கிறதுக்கு வெட்கப்படக்கூடாது. என்னால் இப்போ இது செய்ய முடியல அப்படிங்கிறத. ஆனால் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருந்தால் அவளுக்கு கொலைக்கு இது பண்ணி அவளை அமக்கலப்படுத்தக்கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பாக அவள் நம்மளை நம்பி இருப்பா. அப்போ அந்த வேலை ஆகலேன்னு அவளுக்கு ரொம்ப வேதனையாக வார்த்தைகளாக வந்துடும். அப்போ நம்ம ப்ளீஸ் என்னால் நிஜமாக இது முடியல அப்படிங்கிறது சொல்கிற சமயத்தில் எல்லாருமே ஒத்துப்பா. எல்லாருமே மனுஷா, எல்லாரும் மனசுக்குள்ளேயுமே தெய்வம் இருக்குது. யாருமே கொடுங்கோலர்கள்லாம் கிடையாது. நம்ம உண்மையாக இருக்கும். உண்மையாக முடியலன்னா உண்மையாக முடியலன்னு சொல்லி எதுக்குனால உண்மையாக முடியல ஏன்னா சாப்பிட்டுங்க தான் முடியும்னா யாரும் அந்த பிரகிருதியை அப்படியே ரொம்ப வசதியாக சொல்லணுன்றதை வச்சுக்க மாட்டாள். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம முயற்சி பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இது இந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அதை சந்தோஷமாக நம்ம வாழறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை எல்லாருமே பாராட்டின்னு இருப்பா அப்படின்னு நினைக்கவும் கூடாது. எல்லாரும் எப்போ பாராட்டின்றேவும் இருக்கவும் முடியாது. எல்லாரையும் தலை தூக்கி வச்சுட்டே இருக்கவும் முடியாது. பல சமயத்தில் நெருக்கமான சொந்தக்காரர்கிட்ட தான் எரிச்சலும் கோபமும் இது கூட உனக்கு புரியாதுங்கிற அந்த வேகமும் எல்லாருக்கும் வரும். அப்படி இருக்கும் பொழுது நாம் அதெல்லாம் சகிச்சுக்கணும். நம்ம சகிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை, நம்ம கடவுளுக்கு கொடுத்த வாழ்க்கையை கடவுளுக்கு பொதுவாக நேர்மையாகவும் சந்தோஷமாகவும் வாழணும். இப்படி வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாக்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி.